இன்றைக்கி நம்ம மல்ச்சிங் இம்ப்ளிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மல்ச்சிங் இம்ப்ளிமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்ச்சிங் ப்ராசஸ் தான். இப்போ மல்ச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்ஜு ஃபரோ. ரிட்ஜுனா என்னது? மேடு, ஃபர்ரோனா பள்ளம் அப்படிங்குவாங்க. அந்த ரிட்ஜில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான்ட்ஸ்லாம் வந்து விதைப்போம், அதாவது நட்டு வைப்போம். அப்படி வந்து நட்டு வைக்கும்போது நம்ம நார்மலாக விட்டோம் அப்படின்னா ஓவராக நீர்ப்பாசனம் வந்து தேவைப்படும். அது மேலே வந்து ஒரு ஷீட்டை கவர் பண்ணோம் அப்படின்னா நீர்ப்பாசனம் வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடுமே கண்ட்ரோல் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு தான் இந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். வாங்க இதை பற்றி ஓவராலாக பார்க்கலாம். இப்போ இந்த 2 இன்க்ளைன் பிளேட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து உருவாக்குறதுக்கு, அதாவது ரிட்ஜை வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த 2 இன்க்ளைன் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிராக்டர் வந்து என்னதுன்னா இந்த 3 பாயிண்ட் ஹிட்சில் வந்து என்னதுன்னா அட்டாச் பண்ணியிருப்போம். அது வந்து முன்னாடி மூவ் ஆகும்போது இந்த 2 இன்க்ளைன் பிளேட்டுமே வந்து என்னென்னா ரிட்ஜை வந்து உருவாக்கும், பெட்டை வந்து உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரோலர். ரோலர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பெட்டில் வந்து இப்போ நிறைய மணல் பாங்கான இடம் இல்லாமல் கல்லுக்கல்லாக நிறைய இடம்லாம் இருக்குல்ல, அதில் உள்ள கல்லெல்லாம் வந்து நசுக்கிறதுக்காக தான் இந்த ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாட்டம் இன்னும் கொஞ்சம் பெட்டை வந்து ரிட்ஜாக அமைக்கிறதுக்கு தான் இந்த 2 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா சமப்படுத்துறதுக்காக. அடுத்தது வந்து இதில் தான் வந்து நம்ம என்னதுன்னா பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து என்னதுன்னா ரோல் பண்ணி வச்சுருப்போம். ரோல் பண்ணிவிட்டு இந்த 2 ஷாஃப்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக இது 2துலேயும் வந்து சுற்றிட்டு பின்னாடி விளையாட்டி கொண்டு போகும். அதாவது கிரிப்புக்காக தான் இந்த 2 ஷாஃப்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஷாஃப்ட் வழியாக வந்து 2 பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து கொண்டு வந்து இப்படி பிடிச்சி வச்சுருப்போம். இதை பிடிச்சி வச்சுருக்கிறதுக்காக தான் இந்த டயருமே அந்த டயர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து இந்த 2 டயருமே வந்து என்னென்னா பிடிச்சி வச்சுருக்கோம். அப்புறம் முன்னாடி மூவ் ஆக இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு மேலே வந்து மண்ணை போடுறதுக்காக தான். ஏன்னா காற்றுல இருந்தால் பறந்துடும், அதனால் வந்து மண்ணை போடுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி வந்து என்னன்னா லேட்ரல்ஸ், இப்போ ட்ரிப் இரிகேஷனுக்குலாம் டியூப் வந்து போடுவோம்ல அதுதான். இப்போ இதில் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டியூப் இருக்குது தெரியுமா, ட்ரிப் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற டியூப், அதை வந்து என்னதுன்னா இதில் வந்து ஹோல் பண்ணி வச்சுப்போம். ஹோல் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொண்டு வர இதில் வந்து என்னதுன்னா அந்த டியூப்பை இதில் கொண்டு வருவோம். அந்த ரோலரில் கொண்டு வந்து சுற்றிட்டு அப்படியே அந்த பின்னாடி விளையாட்டி கொண்டு போய் வச்சுருவாங்க. வந்து பின்னாடி ஒரு ஆள் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஹாப்பர் மாட்டா இருக்குல்ல, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொயர் பித்து போடுறதுனால ஒன்றும் இல்லை. கொயர் பித்துனா என்ன? தேங்காய் நாரை வந்து மக்க வச்சோம் அப்படின்னா கொயர் பித்தாக மாறும். அது வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது நீர்ப்பாசனம் வந்து ஆவியாகிறது வந்து கம்மியாகும், நீர் ஆவியாகிறத வந்து கம்மி பண்ணும். அதனால் வந்து கொயர் பித்து வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா இப்போ 1 ஏக்கருக்கு வந்து இப்போ நார்மலாக மல்ச்சிங் ஷீட் போடணும் அப்படின்னா 10 ஆள் வந்து தேவைப்படும். இந்த இம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக 2 பேர் தான். ஒருத்தவங்க வந்து என்னென்னா டிராக்டர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க வந்து அது பின்னாடி ப்ராசஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க இந்த இம்ப்ளிமெண்ட்டு. இதனோட காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60,000லேருந்து 70,000 தான் வந்து இருக்கும். இது என்னடா ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ ரேட்டாக இருக்கே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் மல்ச்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது லேபர்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாகவே ஆகும். அதுக்கு பர்மனெண்ட்டாக இந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா லேபர் காஸ்ட்டுமே வந்து நமக்கு மிச்சமாகும். அப்புறம்னா வந்து என்னதுன்னா நீர்ப்பாசன வசதி கம்மியாகும், வீடுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்ச்சிங் இம்ப்ளிமெண்ட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக தான் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே தான், இந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இது மட்டும் அக்ரி சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அக்ரி மாணவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாட்டம் அடுத்த வீடியோவில் என்ன இம்ப்ளிமெண்ட்டை பற்றி, அதாவது விவசாய தொடர்பான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நன்றி.